என்ன மக்கள் எப்படி இருக்கிறீங்க? இந்த பக்கம் ஜேஎஸ்கே, அந்த பக்கம் யாருங்க இப்போ உலக தமிழ் மக்களாகி என்ன பண்ணிகிட்டு இருக்கிறீங்க? இன்றைக்கி அரிசி கொஞ்சம் மிஞ்சி போச்சுங்க சார். அதாவது சோறு மிஞ்சி போச்சுங்க சார். அதாவது ரைஸ் மிஞ்சி போச்சுங்க சார். அதாவது சோறா எத்தனை சாப்பாடு மிஞ்சி போச்சுங்க சார். ஏய் தமிழ் என்னடா சோத்துக்கு இத்தனை பேர் வச்சுருக்கிறீங்க? உலக தமிழ் மொழி தான், அதனால் செம்மொழி தான். தமிழ்நாடுன்னு நீங்கள் பேர் வைக்கிறதுக்கு ஒன்றுமே நாங்கள் பேர் வச்சு தான் இருந்தது. என்ன புரிஞ்சுதா? அதனால தான் சோத்துக்கு இத்தனை பேர் இருக்கிற தமிழில் முண்டான் அப்படின்னு எங்கள் அப்பா தான் சொல்லி கொடுத்தாரு. சரி அது இருக்கட்டும். இங்கே பாருங்க, கேரட்டெல்லாம் வெட்டிக்கிட்டு இருக்கிறேன். அப்புறம் பீன்ஸு, மிளகா, பச்சை மிளகா, கேரட்டு, கேப்சிகம், அதாவது குட மிளகா, இதெல்லாம் நல்லா வெட்டி சின்ன சின்னதாக நறுக்கிண்டு வெங்காயம்லாம் கட் பண்ணி போட்டு எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி இப்போ பாருங்கள் முட்டை இதெல்லாம் போட்டு பண்ணலாம் ஒரு ஐடியா வந்துச்சு. மிஞ்ச போன சோத்தை நம்ம இப்படியும் செய்யலான்னு ஒரு ஐடியா வந்தது சார். அதனால தான் இதுக்கு பேர் முட்டை வறுவல் சோறு, அண்டாக்கா பிரியாணின்னு சொல்லுவாங்க, அண்டாக்கா ஃப்ரைட் ரைஸ்ன்னு சொல்லுவாங்க ஹிந்திக்காரனுங்க. நமக்கு அதெல்லாம் எதுக்கு? நமக்கு முட்டை வறுவல் சோறு தான் சார், சிக்கன் வறுவல் சோறு தான் சார், மட்டன் வறுவல் சோறு தான் சார் அப்படின்னு சோத்தை வச்சுட்டு ஓடிக்கிட்டே இருக்கணும். எல்லாம் டைனி அதாவது சின்ன சின்னதாக வெட்டிக்கிட்டு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணுங்க பாருங்கள். காங்கிரஸ் கலரில், அதாவது இந்திய தேசிய கொடி கலரில், சிவப்பு மஞ்சள், அதாவது ஆரஞ்சு வெள்ளை, இந்திய தேசிய கொடியா அல்லது காங்கிரஸ் கொடியானே தெரியாது. இதில் பாருங்கள் டமாட்டரை வெட்டி போட்டு விட்டோம். சும்மா கும்முன்னு இது பாருங்கள். அந்த கட்சி கொடியெல்லாம் பார்த்தோம்னா கை மட்டும்தான் இதில் இருக்காது, எல்லாம் ஒன்று தான். என்ன பண்ணுறது? எல்லோரும் திருட்டு போயெல்லாம் தானே இருந்தானுங்க, நம்மளை ஏமாற்றிட்டானுங்க. முட்டை ஒரு வருஷம் 5-6 முட்டை உடச்சி ஊற்றி அதில் கொஞ்சம் மஞ்சள் போட்டு உப்பு போட்டு சும்மா அடித்து வச்சுருக்குது. இப்போ அது பாருங்க காயில் வெந்து போச்சு. இப்போ நம்ம அதில் எடுத்து ஊற்ற போகிறோம். இதை வச்சு நம்ம பீட் பண்ணி, அதாவது சுற்றி விட்டு எல்லாத்தையும் கலந்து விட்டு இதில் பிஸ்தா பதாம் பவுடரெல்லாம் அரைச்சி போட்டிருக்கு. எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி பெப்பரை பவுடர்லாம் போட்டு சும்மா அப்படி கும்பிட்டு கட்ட 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 குடு 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 அப்படி அடித்து சவுண்டு வரும் பாருங்க. கடைசியாக சிக்கு 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 சிக்குன்னு சவுண்டு வரும். அதை அப்படியே போட்டு அது பாருங்க என்ன மாதிரி தண்ணி மாதிரி ஆகிடுச்சு. இப்போ சட்டியில் ஊற்றியாச்சு பாருங்கள். பேனில் மஞ்சத்தூள் பாருங்கள் போட்டாச்சு. இப்போ ஆரஞ்சு கலரில் மஞ்சள் கலர் ஆரஞ்சு கலர் ஆம்லேட்டாக மாறும் பாருங்கள். திருப்படா திருப்பியாச்சேப்பா. செப்பு கூட இப்படி செய்ய மாட்டான். நாங்கள்லாம் செஞ்சு முடிப்போம்ல. என்ன சித்தப்பு அதான் ஒன்றும் இல்லை. ஏன்னா அப்போ ஆம்லேட்டு மொதல் போட்டுக்கிட்டு இருக்கிறேன். கண்ணை வைக்கிறாதீங்க. எல்லாம் கால நேரம் சரியாக இருந்தால் கூடி வரும். அவனே ஜாக்கிரதையாக செய்ய, இல்லைன்னா அவ்வளோதான். நல்லா கலராக இருக்கிறாடி, சூப்பராக எனக்கு முன்னே போடுறான். எல்லாத்தையும் வெட்டி உள்ளே பாருங்கள் முட்டையெல்லாம் போட்டு சும்மா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது கடைசியாக ஒரு ஆம்லேட் போட்டு இது மேலே டெக்கரேஷன் பண்ண போகிறோம். இதில் மஞ்சள் போடல, சாதா தான். இப்போ பாருங்கள் பிளேட்டில் சோறு வந்துடுச்சு. சூப்பராக இருக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கப்பா. வரட்டா கண்ணா மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.